நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 3, 2026 காலை 8 மணி. இப்போ நம்ம உள்ளூர் அரசியல், உள்நாட்டு அரசியல், இதில் உள்ளூர் அரசியலில் இதில் முழுக்க முழுக்க இடம்பெறது யார் அப்படின்னா, த கிரேட் அண்ணாமலை. ரஜினி நடித்த படம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். போடுன்னு போட்டிருக்காங்க. எதை திருப்பினாலும் அண்ணாமலை 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 அப்படின்னு இருக்கா. ஸோ அண்ணாமலையை பற்றி அதில் நமக்கு அங்கங்கே சில தகவல்லாம் கிடைக்கும்ல, அதை வச்சு நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், அதோடு இனி அவ்வப்போது சினிமா செய்திகள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. சரி, இப்போ நம்பர் 1 விஜய் இங்கே திருச்சியில் போய் பேசினார்ல, அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்டே சில நண்பர்கள் கேட்குறாங்க. நானும் அந்த பேச்சை ஃபுல்லாக கேட்டேன். அது எப்படி நமக்கு இப்போதைக்கு கருத்து சொல்லுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அவர் மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு, 2 பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படின்றாரு. இது இன்னும் சில காலத்தில் அப்படியே மாறுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். 2 பேருக்குள்ளே தான் போட்டி, ஒன்று விஜய், இன்னொன்று அண்ணாமலை அப்படின்னு அது கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயமானு தெரியுது. சரி, அது போக இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரேஷன் கார்டில் மாதம் வாங்குறாங்கல்ல, அதில் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே நம்ம ஊர்லேயும் நிறையா ஃபேக் நியூஸ் மாதிரி நிறைய வரத்தான் செய்யுது, வேறு வழி இல்லை. அதெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. ஆனால் என்னென்னா, 80,000 ரேஷன் அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதில் பயனாளர்களை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 1,31,00,000 நினைக்கிறேன், அவ்வளோ பேர் மாதம் 1,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் மொத்தத்துக்கு 2,18,00,000 2,20,00,000 ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ ஏற்கனவே கொடுத்ததில் 90,00,000 ரேஷன் கார்டு கொடுக்கல. இப்போ 80,00,000 நீக்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நான் செக் பண்ணி பார்க்குறேன். 80,00,000 இதில் 1,30,00,000 80,00,000 பேர் நீக்கிட்டாங்கன்னா அவர் 50,00,000 பேருக்கு தான் மாதம் கொடுக்க போகிறாங்க. அப்படியா? அல்லது ஏற்கனவே கொடுத்த இந்த 1,31,00,000 பேரில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 90,00,000 பேர் இருக்காங்களே, அதில் 80,00,000 பேர் நீக்கியிருக்காங்களா? கொஞ்சம் தெளிவாக இல்லை. அப்போ ஒருவேளை இன்னொரு 10,00,000 பேரை மட்டும் இங்கே சேர்த்து 1,40,00,000 பேருக்கு கொடுக்க போகிறோம், 80,00,000 பேருக்கு இனி கிடையாது அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்களா அப்படிங்கிற தெளிவு இல்லை. நான் தேடி பார்த்ததில். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றின தகவல் எதுவும் இருந்ததுன்னா பின்னூட்டத்தில் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை நீக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு, விஜய்க்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வரும். ஏன்னா நான் எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுப்பேன், அதே மாதிரி எல்லா பஸ்லேயும், அரசு பஸ்ஸில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு அப்படின்னு நிறைய சொன்னார். மாதம் 2,500 ரூபா எல்லோரும் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் நம்பினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது இப்போ அடுத்த மாதம் பிறந்துச்சு, வர 15ஆம் தேதி எப்படியும் போட்டாகணும். அதுக்கு இப்போது ஏற்கனவே கொடுத்த 1,30,00,000 பேருக்கு கொடுத்தா கூட 1,000 ரூபா கொடுத்தா கூட 1,300 கோடி. நீங்கள் 2,500 ரூபா கொடுத்தா அப்படின்னா அப்போ என்ன 3,00,000 கோடி கொடுத்தாகணும் மாதத்துக்கு. இந்த 3,00,000 கோடி எங்கேருந்து வரும்? அதுக்கும் வருமானம் வரணும். அதுக்கப்புறம் தொழில்துறையில் பெரிய தேக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அது எல்லோரும் கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க கீர்த்தனா எப்படி பண்ண போகிறாங்க என்ன இப்போ வந்திருக்காங்க, ஒரு ரொம்ப இளமையாக இருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இளமையாக இருக்கிறவங்க ஒரு வேளை வேகத்தில் நிறைய என்னென்ன கொண்டு வரணும் எல்லாத்தையும் பேசி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் அப்படியே நம்ம ஹோசூரில் வரக்கூடிய அந்த ஒரு ஐட்டம் அப்படியே இங்கே போயிடுச்சு, ஆந்திரா போயிடுச்சுன்னாங்க. அப்புறம் இங்கே பரந்தூர் விமான நிலையம் போனதுனால ஒரு 50,000 கோடி 1,00,000 கோடி நமக்கு லாஸ் அப்படிங்கிறது எந்தெந்த வழியிலெல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ண போகிறாங்க என்னங்கிறது. ஏன்னா இதெல்லாம் மேஜர் மெகா ப்ராஜெக்ட்டு. இந்த மெகா ப்ராஜெக்டில் என்னத்தை போட்டாலும் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட 4 பேர் குரல் கொடுக்க தான் செய்வாங்க. அப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது என்ன, ஓவரால் ஒரு பருந்து பார்வையில் பார்க்கும்போது தமிழ்நாடோட கட்டமைப்பு இப்படி இருக்குது. இந்த கட்டமைப்பில் என்னென்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம், இதனால் எதிர்காலத்தில் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு. இதுக்கு முன்னாடி திமுக பண்ணதில் ஒரே ஒரு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தா தமிழ்நாட்டில்
கல்வியில் வந்து அவ்வளோ டாப்பில் இருப்பாங்க. எல்லாம் படிக்கிறதுக்கு யாரும் சோட பேரக்கூடாது. எப்படி படித்தாலும் நீங்கள் வந்து படிக்கிறவங்களுக்கு மாதம் ரூ. 1000 வீட்டில் ஒரு உங்களுக்கு ரூ. 1000 அப்படின்னு கொடுத்து காசை உண்மையிலே குடும்பங்களுக்கு நேரடியாக அள்ளி இறைச்சாங்க. 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தது. அது லேப்டாப் கொடுத்தது வந்து ஓட்டுக்காக கொடுத்தா, இது கொடுத்தா, என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும். ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுது. அந்த பயன்படுறது வந்து நேரடியாக திமுகவுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சா கன்வெர்ட் ஆகலாம் தெரியாது. ஆனால் திமுக பண்ண ஒரு முக்கியமான நல்ல விஷயம். அதை வந்து இவங்க இன்னும் தொடரணும். தமிழ்நாடு வந்து கல்வியில் டாப்பில் இருக்குது. அது ஜிஆரில் நீங்கள் போனீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படி எடுத்தீங்கன்னா பிஜி படிக்கிறதுல வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது. நம்மளுடைய கல்வியை வந்து அமெரிக்கா கல்வியோட அந்த இது இருக்குல்லையே, அதை விட நம்மளது டாப்பில் இருக்கும். நம்ம 52% அப்படின்னா அமெரிக்கா வந்து 49, 50 தான் இருக்குது. சைனாவோட நம்ம டாப்பில் இருக்கோம். அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு தனியாக வந்து ஒரு மாநிலமாக அதை நாடாக கணக்கு பண்ணிங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டில் வந்து டாப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இது வந்து கையில் வந்து அப்படி கிடைத்ததற்கடியே ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து விஜய் கையில் கிடைச்சிருக்கு. இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அப்படி கிடைச்சதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பல விஷயங்கள். புதுசாக வந்தோம்னா நமக்கு நிறைய தடுமாற்றம் வரும். அப்புறம் இருக்கிற பழந்துன்னு கொட்டை போட்டு அங்கேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்க அங்கே இருக்க அதிகாரிகள் தவறாக சில நேரம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நினச்சதை அடையிறதுக்கு, தமிழ்நாட்டை இன்னும் முன்னேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்கப்புறம் ஓட்டு கிடைக்கல, அதெல்லாம் செகண்டரி. நாம் இங்கே இருந்தோம், நம்ம பேர் என்ன. எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் அவர் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு பண்ணார்னா, விஜயகாந்த் மாதிரி வேறு யாருமே பண்ணலை அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு முத்திரை பதிச்சு பண்ணார்ல. அரசியலுக்கு வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அது கடன் அடைச்சதாக இருக்கட்டும், கட்டடம் கட்டினா இருக்கட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் கூப்பிட்டு உடனே பஞ்சாயத்து பண்ணி டக்குன்னு கிளியர் பண்ணதாக இருக்கட்டும், விருப்பு இல்லாமல் நேர்மையாக பண்ணார். இவர் வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதான் அப்படின்னு. அவர் கூட பக்கத்தில் இருக்க வேண்டப்பட்டவங்க கூட வந்து ஏதாவது பிராது கொடுத்தாங்கன்னா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு, இல்லை இவர் தான் இப்படி பண்ணார் அப்படின்னா கூட இருக்கணும் கூட கடிச்சுக்கோரே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வந்து எதிர்காலத்தில் வரலாற்றில் நம்ம பேர் நிலைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும், இது வந்து கரெக்டாக எடுத்து பண்ணணும். நமக்கு அனுபவ குறைவு இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் தவறே இல்லை. அதே நேரத்தில் நம்ம நோக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது. சரி, இப்போது இந்த இதில் வந்து தாவேக்கா இதை பற்றி பேசி சொல்லியாச்சா. இப்போ அண்ணாமலை இப்போ ஒரே ஃப்ளாஷ் நியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது. பாஜகவிலிருந்து விலகினார் அண்ணாமலை அப்படின்னு. இது வந்து இந்த ஃப்ளாஷ் நியூஸு இது அஃபிஷியலாக வந்ததுனால வந்து ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த செய்தி வந்து அமித்ஷாவை சந்திக்கிறார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படி. ஸோ இங்கே பாஜகலேருந்து விலகிட்டார். விலகினதுக்கப்புறம் அமித்ஷாவை ஏன் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திக்கிறதுக்கு தேவை இருக்குது. ஏன்னா இப்போது அண்ணாமலை ஒரு கட்சி எங்கே தமிழ்நாட்டில் தனியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. அவர் வந்து இந்த யாத்திரையை போக சொல்லி பாத யாத்திரை மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஓரளவு ஒரு இடத்துல பாத யாத்திரை மாதிரி போக சொல்லி அப்பப்போ பஸ்லேயும் போய் எங்கேயும் போய் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணார் அண்ணாமலை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் என்னென்னா இளைஞர்கள் வந்து அண்ணாமலை மேலே ஒரு பெரிய அளவுக்கு மொத்த இளைஞர்கள் உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா 50-60 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15-20 லட்சம் பேர் வந்து அண்ணாமலை மேலே ஒரு பெரிய அளவுக்கு அண்ணாமலை ரசிகராக இருந்தாங்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ அண்ணாமலை அவர் பண்ணது பொய்யா சொன்னார், வடையா சுட்டார், தப்பாக சொன்னார், தாட் போட்டு பேசினார் அப்படின்னா ஆனாலும் அவருக்கு இளைஞர்கள் பட்டாலும் அவருக்கு பின்னாடி போனாங்க. அதாவது ஒரு பக்கம் விஜய் அவர் வந்து மீடியாவை சந்திக்கவே மாட்டார், இளைஞர்கள் நிறைய குமிஞ்சு போய் கிடக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலை பார்த்த எங்கே போனாலும் மீடியாவை சந்தித்து கண்ணாபடான்னு பேசுவார், அவருக்கு ஒரு இளைஞர் பட்டாலும் அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு இளைஞர் பட்டாலும் இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு இளைஞர் பட்டாலும் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. திமுகவுக்கு இளைஞர் பட்டாலும் இருந்த மாதிரி தெரிஞ்சதே ஒழிய ஆனால் உண்மையில இல்லை. இவர் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா பேர் வந்து அவர் ஸ்டாலினை வந்து நிறைய ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா கூட இருந்த ஆட்கள்லாம் வந்து அவங்க பார்வையில் படாத அளவுக்கு எல்லாம் அப்படி மறைச்சி சுற்றி நின்றுக்கிட்டு அவர் வந்து ஏமாற்றிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினையும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்படி ஏமாற்றாமல் இருந்திருந்தால் அவங்க வந்து இறங்கி வேறு மாதிரி வந்து எப்படி நம்ம எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு கட்சிக்கு வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டு. அப்போ உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போவாவது வந்து கொஞ்சம் இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கம் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறத. அப்போ திமுகவுக்கு இளைஞர் பட்டாளம் ரொம்ப குறைவு. அப்போது அண்ணாமலைக்கு வந்து இளைஞர் பட்டாளம் இருக்குது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா அவர் வந்து எப்படி நேற்று நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்,
பாரத மக்கள் கழகம், பாமக. அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாமக தான். இது பாரத மக்கள் கழகத்துக்கும் வந்து பாமக தான். ஓகே. பாமக அதில் பிஎம்கே, அது பிஎம்கே, அது இது பிஎம்கே. சரி, பிஎம்கே அப்படின்னு வச்சாச்சுன்னா அவர் வந்து கையில் காசு இருக்கா, என்ன பண்ண போகிறாருன்னு நேற்று பேசியிருந்தோம். காசு கையில் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரியாத, சும்மா கேட்டுக்கிறது தான். அவர் கையில் காசு இல்லையா? காசு இருக்குது. யார் காசு கொடுப்பா? வழக்கம் வேறு வழி இல்லை, பிஜேபி தான் காசு கொடுப்பாங்க. யாருக்கு எதிராக இவர் வந்து கொம்புசி விடுறாங்க எப்படின்னா, இப்போ வந்து இவர் தனி கட்சி ஆரம்பித்து அப்படி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக ஓரளவு வளர வச்சு வளர்ந்து அதுக்கப்புறம் பிஜேபியோட வந்து டைப் பண்ணுறதோ அல்லது அப்படியே தூக்கி பிஜேபியோட இணைக்கிறதோ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு திங்கு வந்து பிஜேபி அல்லது ஒன்றிய அரசு சாதிச்சிருக்குது என்ன? திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி. கடந்த 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 67லேருந்து இப்போ வச்சுக்கங்க, இத்தனை வருஷத்தில் 67னா அங்கே வந்து ஒரு 33 ப்ளஸ் ஒரு 20 55 வருஷத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா முதல் முறையாக திராவிட ஆட்சி இல்லாத தமிழ்நாடு வந்துருச்சா. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளே பெருசாக ஜொலிக்காத ஒரு தமிழ்நாடு அப்படின்னா முதல்ல இதை வந்து அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குறைச்சி விட்ருவோம். அப்புறம் திமுக வந்து வழக்குழையிற மாதிரி பண்ணிடுவோம். ஏன்னா அது பழைய பழம்பெருச்சாளிகளான கட்சி. அப்புறம் என்ன சொன்னால் கேட்க மாட்டாங்க. எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி கொஞ்ச நாள் கழித்து பேசுவோம். அதில் பின்னூட்டத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஏன் 5 வருஷம் கழித்து பேச போகிறீங்களா அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி சரியில்லை அப்படின்னா 5 வருஷம் கழித்து ஏன் பேச மாட்டோம்? அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க மக்கள், அவ்வளோதான். யாரும் மக்கள் வந்து சாதாரண எடை போடவே முடியாது. சரி, இப்போ வந்து அண்ணாமலை அவருக்கு ஃபீடு பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி கணக்கு வந்துருச்சு. இது வந்திருக்குன்னா ஆர்எஸ்எஸோட இன்னொரு பிரிவு தான் அண்ணாமலை. ஆனால் அதை வந்து ஆர்எஸ்எஸ் டைப்பில் நீங்கள் வந்து தேசியம் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி பாரதம் அப்படி என்னத்தை பண்ணாலும் சரி, ஆர்எஸ்எஸோட இன்னொரு குழந்தை. அது ஆர்எஸ்எஸில் வந்து ஒரு 10-20 அமைப்புகள் அங்கே இருக்குல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸோட இன்னொரு பிரிவு வந்து அண்ணாமலைக்கு எல்லா விதமான சௌகரியம், எல்லா விதமான வசதி எல்லாம் கொடுத்து கட்சியை வந்து ரொம்ப பெருசாக அப்படி கொண்டு வந்து சேர்த்து. ஓகே. அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் இங்கே ஊர் உலகத்தில் என்ன நடக்குது, இது பூரா பெரிய அளவுக்கு பிரச்சனை. ஒரே நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் இஸ்லாமிய கிறிஸ்துவ எதிர்ப்பு அப்படி. ஏன்னா இஸ்லாமிய எதிர்ப்பு பெருசாகவும் ஓரளவு கிறிஸ்துவ எதிர்ப்பும். ஏன்னா இவர் வந்து முழுக்க விஜய் வந்து இப்போ ஜோசப் விஜய், அப்புறம் அவர் கூட இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட்டு அது நிறைய பார்த்தா ஒருத்தர் சொல்லியிருந்தார், டீட்டெயில் கொடுத்தாரு. பூரா கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்னு பெரிய டீட்டெயில் கொடுத்தாரு. அது வந்து தப்பாக ரேட்டாலாம் தெரியாது, ஆனால் கண்ணுக்கு வந்து படுது. இது வந்து அதிமுகலையோ திமுக வந்து இத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இவர் கிறிஸ்தவர், அப்போது அப்பாயின்மெண்ட் பூரா கிறிஸ்தவர்களாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து ஒருத்தர் டீட்டெயில் கொடுத்தாரு. அது மாதிரி இல்லை. அப்போ அந்த மாதிரி என்னென்னா கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு, அப்புறம் இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படின்னு ரெண்டையும் கொண்டு வந்து பெருசாக கலவரம் கொண்டு வந்து இது கொண்டு வந்து அப்புறம் எப்படி பார்த்தாலும் திருப்பரங்குன்றத்தில் இப்போ அடுத்து இது இப்போ பிரச்சனை பெருசாக கொண்டு வந்தால் திமுக கையாண்ட மாதிரி இவர் கையாள மாட்டாங்க. எப்படி வெளியே பேசவும் மாட்டார், பத்திரிகையாளர் மீட் பண்ணவும் மாட்டாங்க. இவர் சார்பாக வந்து அது ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் பேசுவார். அப்படின்ற இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் கட்சியை இன்றைக்கி பால் ஊட்டி சோறூட்டி காசு கொடுத்து எல்லா வசதியும் கொடுத்து வளர்க்குறது வந்து ஆர்எஸ்எஸோட இன்னொரு குழந்தை தான் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை அவர் வந்து ஒரு விஷச்செடியாக தமிழ்நாட்டுக்கு வர்றார் அப்படின்னு தான் வெளியே இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூகேலேருந்து வேறு வெளிநாடுகள்லேருந்து துபாயிலேருந்து எப்படின்னு தெரியல, அவருக்கான ஃபண்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக அவர் எங்கெங்கே என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிற டீட்டெயில் வந்து அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். இப்போதைக்கு லோக்கல் பாலிடிக்ஸில் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் திமுக இளைஞர்களுக்கான ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுவும் வந்து என்னத்தை போட்டாலும் இப்போதைக்கு மக்கள் திமுகவை ஓரளவு நிராகரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தவறு பண்ணோன்னு சொல்லி அதில் பாடம் படிக்கணும். இன்னும் பாடம் படிக்காமல் உட்காந்துக்கிட்டு அப்புறம் பழைய ஆட்களை வச்சு இதை வச்சு, அதாவது முதல்ல வந்து ஒழுக்கம் உள்ளே வந்து கட்சிக்குள்ளே என்ன ஒழுக்கம் இருக்குது அந்த ஒழுக்கத்தை வேணும். அந்த கட்சிக்குள்ளே ஒழுக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் குடும்பத்துக்குள்ளே ஒழுக்கம் இருக்குல்லையே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணாமல் தான் குடும்பம், அதாவது ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் கனிமொழி, இன்னொரு பக்கம் வந்து எம்பி இதாக இருந்துச்சுன்னா தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் இவர், அதுக்கப்புறம் சினிமாவில் இங்கே ரெட் ஜெயண்ட் இதை பார்க்குற அவர், அது அப்படின்னு மொத்த குடும்பம் எல்லாத்தையும் சினிமா அரசியல் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் குறுநில மன்னர் மாதிரி அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பழைய ஆட்கள், அப்புறம் அவங்க மகன், அப்புறம் சொந்தக்கார, இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம வந்து கடுப்பாக தானே செய்வாங்க. அதனால்
தன்னை சுயபரிசோதனை செய்து என்னெல்லாம் பிரச்சனையோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும் மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை, எதிராக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களையும் வந்து நீ கூப்பிட்டு கேட்டால் சொல்லலாம், உங்கள்கிட்ட இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. அப்போ எதிர்காலத்தில் வந்து ஒரு புடம் போட்டு ஒரு திமுக வந்து பெருசாக திரும்ப ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நேற்று ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இவர் வந்து காங்கிரஸில் இருந்து மூத்த தலைவர் யார், நம்ம சிதம்பரம், அவர் விஜயை வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா இந்தியா கூட்டணிக்கு விஜயை வந்து அழைக்கிறார். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து விஜய் அழைக்கிறாரு. அப்போ திமுக என்ன சொல்லுது, இப்போ இங்கேருந்து நம்ம இந்தியா கூட்டணியில் நம்ம வெளியே வந்துட்டோம், ஏன்னா அந்த கூட்டத்துக்கு இவர் போகலை, ஸ்டாலின் போகலை, அப்போது அவர் புறக்கணிச்சிட்டாரு. அப்போது அந்த பக்கத்தில் அப்படியே காங்கிரஸ் விலகி போய் தாவேக்கா அப்படின்னு வேறு கூட்டணி போகிறாங்க இல்லையா. இப்போ இவர் வந்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி போடுறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு கேபினெட் மினிஸ்டர், 3 இணையமைச்சர், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அந்த இதோட மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஏன்னா 21 எம்பி இருக்காங்க இல்லையா திமுகவுக்கு. அப்போ இதெல்லாம் மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, திராவிட கட்சிகளில் நம்பர் 1 வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக வரும். திமுக வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா திமுக வந்து சிறுபான்மையருக்கு, அப்புறம் சாதாரண அதாவது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு உள்ள திராவிட கொள்கை, அப்புறம் பெரியாரிசம், இதெல்லாம் உள்ள அத்தனை பேருக்கும் வந்து ஒரு முன்னுதாரண முக்கியமான கட்சியாக இருந்துச்சு. மறுபடியும் இவங்களோட கூட்டணி வச்சா, பிஜேபியோட கூட்டணி வச்சா திமுக வந்து ஒரு மாதிரி அழிஞ்சு போகாது, ஆனால் குறைஞ்சி போயிடும். ஆனால் வீரியமாக வரக்கூடியது என்ன இருந்தாலும் அவர் ஓப்பனாக பண்ணவரப்பா இவர் வந்து திருட்டுத்தனமாக பண்ணுறாரு அப்படின்னு பேர் கெட்ட பேராக இருக்கும். அப்போது இந்த கட்சியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு திராவிட கட்சிகளில் எடப்பாடி பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து மேலோங்குவார், ஸ்டாலின் வந்து கீழே இறங்கிடுவார் அப்படிங்கிறதான் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி.